தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ளது. இந்நிலையில்தான் நேற்றைய தினம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பிரபலமான ஊடக நிறுவனம் வெளியிட்டது. அதில் திமுக தான் ஆட்சி அமைக்கக்கூடும் என்று தெரிவித்தது. இது திமுகவுக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்தாலும் செந்தில் பாலாஜி ஸ்டாலினிடம் முக்கியமான தகவல் சொல்லியுள்ளதாக கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக மண்டல வாரியாக வாக்குப்பதிவு நிலவரம் மற்றும் கட்சிக்கு உள்ள வெற்றி வாய்ப்புகள் குறித்து இன்று முக்கிய அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் ஸ்டாலின். குறிப்பாக கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர்கள் CB கணேசன், முத்துசாமி, பெரிய கருப்பன் ஆகியோர் பங்கேற்றனர். இவர்களின் பங்கேற்பு அரசியல் ரீதியாக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் திமுகவின் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் முக்கிய பங்காற்றியவர். சொந்த தொகுதியான கரூரை விட்டு கோவைக்கு சென்றுள்ளார். கோவையை பொறுத்தவரையில் அதிமுக பாஜகவின் கோட்டையாக உள்ளது. அங்கு திமுக கால் பதிக்கவே செந்தில் பாலாஜியை இறக்கியது. செந்தில் பாலாஜியும் வெற்றி பெற வேண்டி மக்களுக்கு ஏராளமான பரிசு பொருட்களை கொடுத்தார். செந்தில் பாலாஜியும் தனது சொந்த தொகுதியில் வாக்களிக்காமல் கோவை தெற்கு பூத் கமிட்டியில் வேலை அதிகமாக இருப்பதால் கோவையை விட்டு எங்கும் போகவில்லை. இந்த நிலையில்தான் கோவையை பொறுத்தவரையில் திமுக கால் பதிப்பது கடினம். மக்கள் என்னதான் பரிசு பொருட்களை கொடுத்திருந்தாலும் NDA கூட்டணியை கடந்து வாக்களிக்கவில்லை என்று ஸ்டாலினிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் மற்ற தொகுதியை காட்டிலும் கொங்கு பகுதிகள் திமுக காலூன்ற முடியவில்லை என்பது திமுக தலைமைக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கொங்கு பகுதி முழுக்க NDA வசம் இருக்கும் என்றே தெரிவித்துள்ளது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றிருந்த முதல்வர் ஸ்டாலின் நேற்று சென்னை திரும்பினார். இந்த சூழலில் உடனடியாக அவசர ஆலோசனையை நிர்வாகிகளுடன் நடத்தியிருக்கிறார். செந்தில் பாலாஜி மூலம் சென்ற இந்த மெசேஜ் அறிவாலயத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளதாக பார்க்கப்படுகிறது.